ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட விசுவாசத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மிகவும் தேவை. அந்த விசுவாசமாக இருக்கிறவர்கள் பூமியில் வெட்கப்படாதபடிக்கு தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே விசுவாசிக்கிற ஒருவரும் இந்த பூமியில் வெட்கப்படாதபடிக்கு தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். இங்கு யாரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். இது யாரை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிதாவாகிய தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் தெரிந்து கொண்டு அவரை இந்த பூமியில் நமக்காக சிலுவையில் மரித்து நமக்காக ரத்தம் சிந்துவதற்காக இந்த பூமியில் தெரிந்து கொண்டு அனுப்பியிருக்கிறார். அவர் விலையேற பெற்றவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மூளைக்கல்லாகிய கிறிஸ்து, எல்லாவற்றிற்கும் மூளைக்காரணராகிய கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமாக இருக்க வேண்டும். அவர்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஏனென்றால் நமக்காக நாம் அடிக்கப்படும்படியாக, அவர் நமக்காக அடிக்கப்படும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு இந்த பூமியில் அனுப்பி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் விலையேற பெற்றார். அவர் மூளைக்கல்லாகிய சீயோனில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தில் என்றும் அவர் வீற்றிருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் நமக்காக ஜெபிக்கவும், நமக்காக நன்மைகளை செய்யவும், உதவிகளை செய்யவும் ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில் வந்து ஜீவனை கொடுத்து திரும்பவும் பரலோகத்தில் சீயோனிலே வைக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் அவரை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனை, நமக்காக அடிக்கப்பட்ட தேவனை, விலையேற பெற்ற தேவனை, மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை தேவன் சீயோனில் வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த பூமியில் வெட்கம் அடையாதபடிக்கு தேவன் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த பூமியில் அநேக வெட்கம் உண்டாகுகிற காரியங்கள் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் மீது நீங்கள் விசுவாசம் வைப்பீர்கள் என்றால் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்ட இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் வெட்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுத்து வெட்கப்படாதபடிக்கு உங்களை நடத்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மை நாங்கள் விசுவாசித்து விலையேற பெற்ற தேவனை நாங்கள் விசுவாசித்து எங்கள் மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை நீர் சீயோனில் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வெட்கப்படாதபடிக்கு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து உங்கள் பிரசன்னை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.